Hello students, welcome back to Foundation Maths Academy. This is 9th Mathematics, Chapter 3 Algebra, Exercise 3.7, question number 1. Find the quotient and remainder of the following. பார்க்கலாமா? Okay students, first question பாருங்க. இது போல question கொடுத்துட்டு find the quotient and remainder அப்படின்னா using long division methodல இது வந்து divided உலருக்கு எழுதிக்கங்க. இது divisor இது போல வெளியே எழுதிக்கங்க. ஓகேயா? இப்போ என்ன செய்யணும்? இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எக்ஸ், இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 4x3. இந்த எக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணால் 4x3 வரும் அப்படின்னு செக் பண்ணணும். முதல்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1-ஐ 4ஆல் இன்ட்டு பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன வரும்? 4 வரும். ஸோ மேலே 4 போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே எக்ஸ் பவர் 3 இருக்குது. எக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணால் x3 வரும் அப்படின்னா இதோடைய பவர் 1, இதோட பவர் 3, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3 - 1 2. ஸோ x² போட்டுருங்க. அல்லதுக்கு ஷார்ட்டாக என்ன பண்ணுவாங்க? இந்த 4x3-ஐ எக்ஸால் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ் 1 டைம் இங்கேயும் போச்சுன்னா பேலன்ஸ் x² இருக்கும். ஸோ 4x² அப்படியே மேலே போட்டுருங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x² இன்ட்டு எக்ஸ், இது பவர் 1. பேஸ் ஈக்குவலாக இருந்தால் ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க? பவரை ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ 4x⁴ இன்ட்டு x⁴ ஈக்குவல் டு 1 + 2 3 x³ வந்துடும். ஓகே, ப்ளஸ் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது, ப்ளஸ் போட்டிருக்கேன். அடுத்து நம்பர் 4 × 3 12. இந்த x² அப்படியே போட்டுடுங்க. இப்போ இந்த டேர்மை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? சைன் மாற்றணும். இது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போடுங்க. அதே போல் இதுவும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போட்டுவிடுங்க. இப்போ கேன்சல் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். 6ல் 12 மைனஸ் ஆகாது. ஸோ மைனஸ் போட்டுவிடுங்க. 12ல் 6 போனால் 6x². இது ஒரு பைனாமியல் இல்லையா? 2 டேர்ம் தான் இருக்குது. 2 டேர்மாக அறிக்கணும். ஸோ அடுத்து -23x டவுன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணணும்? எக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணால் -6x² வரும். ரொம்ப ஷார்ட்டாக என்ன சொன்னேன்? இந்த -6x²-ஐ எக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸு கேன்சல் ஆயிரும். ஸோ -6x கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6x² வந்துடும். அதே போல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 × 3 18x வந்துடும். ஓகே, ஒன் செகண்ட் சைன் மாற்றலாமா? மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதே போல் இதுவும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ கேன்சல் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். இப்போ 18 ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ 18-ல் 23 மைனஸ் பண்ண முடியுமானா? முடியாது. ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. 23 - 18 ஈக்குவல் டு 5x. இந்த லாஸ்ட்டாக ப்ளஸ் 18 டவுன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் எக்ஸோட எது மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா -5x-ஐ எக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ -5 மட்டும் இருக்கும். -5 × x ஈக்குவல் டு -5x. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 3s are 15. ஒன் செகண்ட் சைன் மாற்றுங்க. மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 18 + 15 ஈக்குவல் டு 33. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கோஷன் அண்டு ரிமைண்டர். தேர்ஃபோர் கோஷன்ட் equal to 4x² minus 6x minus 5 and the remainder is 33. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இதையும் நம்ம லாங் டிவிஷன் பேட்டர்ன் எழுதிட்டோம். இப்போ என்ன செய்யணும்? 2y-யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 8y³ வரும் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு என்ன சொன்னேன் ஷார்ட்டாக? 8y³-ஐ 2y-ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 1s are 2 4s are. ஸோ 4 போட்டுக்கோங்க. அடுத்து இந்த பவரோட டிஃப்ரென்ஸ் இது 3, இது 1. 3 - 1 2. ஸோ y² போடுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8. y⁴ 1 × y² ஈக்குவல் டு y³ கிடைக்கும். அதே போல் -1 × 4 ஈக்குவல் டு -4y². இப்போ சைன் மாற்றணும். இது ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. இதில் 4 ப்ளஸில் இருக்குது, 16 மைனஸில் இருக்குது. ஸோ 4 - 16 ஈக்குவல் டு -12y².
அடுத்தது ப்ளஸ் 16y டவுன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணுங்க, -12y ஸ்கொயரை 2y ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 1s are 2 6 are. ஸோ -6 போடுங்க. இங்கே y பவர் 2 இங்கே 1, டிஃப்ரென்ஸ் 2 - 1 ஈக்குவல் டு 1. ஸோ y போட்டுக்கோங்க. -6y இன்ட்டு 2y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 6 are 12, y இன்ட்டு y ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 6y 6y. இப்போ சைன் மாற்றலாமா? இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். இப்போ இது கேன்சல் ஆகிடும். இப்போ 16 ப்ளஸில் இருக்குது, 6 மைனஸில் இருக்குது. 16 - 6 ஈக்குவல் டு 10y. அடுத்து -15 டவுன் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் 10y-ஐ 2y ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா y கேன்சல் ஆயிரும். 2 1s are 2 5s are. ஸோ ப்ளஸ் 5 போட்டுவிடுங்க. ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ப்ளஸ் போடுங்க. 1 ப்ளஸ் 1 மைனஸாக இருந்தால் மறக்காமல் மைனஸ் போடுங்க. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 5 1s are 5. ஓகே, இப்போ சைன் மாற்றலாமா? ப்ளஸ் 10 -10 ஆகிடும், -5 ப்ளஸ் 5 ஆகிடும். இது கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸ் 5, இது -15. 5 - 15 ஈக்குவல் டு -10. Therefore, quotient equal to 4y square minus 6y plus 5, and the remainder is -10. Okay, அடுத்து third question பாருங்க. 8x³ - 1. இது ஒரு கியூபிக் பாலினாமியல். இதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா, இப்போ x³ அப்புறம் x² வரணும், தென் x வரணும், லாஸ்ட்டாக தான் நம்பர் வரணும். ஓகேயா, இதுதான் அதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்படி இல்லைன்னா நம்ம இது போல் எழுதிக்கணும். இப்போ இதில் x³ அப்புறம் x² இல்லை, நான் 0x² போட்டிருக்கேன். x² அப்புறம் x இல்லை, 0x போட்டிருக்கேன். தென் லாஸ்ட்டில் நம்பர் -1 போட்டிருக்கேன். இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா? இங்கே 2x இருக்குது, இங்கே 8x³ இருக்குது. இந்த 8x³ 2x ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 1s are 2 4s are. மேலே 4 போட்டுக்கலாம். அதே பவருக்கு டிஃப்ரென்ஸ் இது 3, இது 1. 3 - 1 2, x² போட்டுடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8x³ கிடைக்கும். 1 இன்ட்டு -4 -4x² வந்துடும். ஓகே, இப்போ சைன் மாற்றினீங்கன்னா இது ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். நம்ம அசியூம் பண்ணதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். கீழே என்ன இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு இல்லையா? இந்த ப்ளஸ் 4x² அப்படியே எழுதுங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் 0x போடுங்க. இப்போ ஒன் செகண்ட் என்ன பண்ணணும், இந்த 4x² 2x ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 1s are 2 2s are. இங்கே ப்ளஸில் இருந்தால் ப்ளஸ் போட்டு 2 போடுங்க. அதே போல் இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. ஒரு x கேன்சல் ஆனால் அடுத்து x வந்துடும். ஓகே, 2 இன்ட்டு 2 4, x இன்ட்டு x x², மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 1s are 2x. இப்போ சைன் மாற்றுங்க. ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஒன் செகண்ட் இது கேன்சல் ஆகிடும். 0xக்கு வேல்யூ இல்லை, இது மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. 2x அப்படியே கீழே போட்டுட்டு லாஸ்ட்டாக -1 போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2x இருக்குது, இங்கேயும் 2x இருக்குது. டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. ஏன்னா 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே +1 போடுங்க. ஓகே, 1 இன்ட்டு 2x 2x, 1 இன்ட்டு -1 -1. இப்போ சைன் மாற்றினீங்கன்னா இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். 2 - 2 0, இது +1. ஸோ 1 - 1 0. Therefore, quotient equal to 4x² plus 2x plus 1, and the remainder is 0. Okay, அடுத்து question number 4. இதுவும் ஒரு கியூபிக் பாலினாமியல் தான். பட் எப்படி கொடுத்துருக்காங்க, அதோடைய டிகிரியை வந்து சஃபல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அப்போ என்ன செய்யணும், நம்ம இதே போல் டிசெண்டிங் ஆர் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஓகே, இப்போ டிவைட் பண்ணலாமா?
இங்கே 24z கியூப் இருக்குது, இங்கே 3z இருக்குது. 24z கியூபை 3z ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 1s ஆர் 3 8s ஆர். z ஒன் டைம் அடிச்சிங்கன்னா பேலன்ஸ் z ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 3s ஆர் 24, z ஸ்கொயர் இன்ட்டு z ஈக்குவல் டு z கியூப். அதே போல் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கோங்க. 8 4s ஆர் 32 z ஸ்கொயர். இப்போ சைன் மாற்றினீங்கன்னா இது மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். 14ல் 32 போகாது, மைனஸ் போட்டுக்கோங்க. 32 மைனஸ் 14 ஈக்குவல் டு 18 z ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 8 டவுன் பண்ணுங்க. ஒன் செகண்ட் திருப்பி என்ன பண்ணணும், இந்த மைனஸ் 18 z ஸ்கொயரை 3z ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 1s ஆர் 3 6 ஆர். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 6 போடுங்க. z ஸ்கொயரை z ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு z கிடைக்கும். ஸோ இப்போ இன்ட்டு பண்ணுங்கள். மைனஸ் 6 இன்ட்டு 3 மைனஸ் 18 z இன்ட்டு z ஸ்கொயர். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 4s ஆர் 24 z. இப்போ சைன் மாற்றிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 24 மைனஸ் 18 ஈக்குவல் டு 6z ப்ளஸ் 18. ஒன்ஸ் அகைன் 6z 3z ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா z கேன்சல் ஆகிடும். 3 1s ஆர் 3 2s ஆர். ப்ளஸ் 2 போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு 3 6z, 2 இன்ட்டு 4 8. இப்போ சைன் மாற்றினீங்கன்னா இதுவும் மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். 18 மைனஸ் 8 ஈக்குவல் டு 10. Therefore, quotient equal to 8z square minus 6z plus 2, and the remainder is 10. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாங் டிவிஷனில் எப்படி கோஷன் அண்ட் ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்கள் எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எனவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.